கோச்சிட்டு பழனிக்கு வந்தான். இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு சொத்தை என் பேருக்கு எழுதி கொடு, நான் தனியாக போகிறேன்னு கேட்குறாங்களா இல்லையா? என் பங்கை பிரித்து கொடு, இனிமேல் உனக்கும் எனக்கு எதுவும் கிடையாது. ஆனால் முருகப்பெருமான் பாருங்கள், தனியாக வர்றதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எதுவுமே வேணான்னு ஆண்டியாக வந்து நின்னான். அவங்க அப்பா சென்னை சில்க்ஸில் போத்தீஸில் ஆர்எம்கேவில் ஒரு பட்டு சட்டை பட்டு வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம். என் சொத்தை பிரித்து கொடு, நான் போகிறேன்னு சொல்லலாம். முருகப்பெருமான் என்ன சொன்னார்? முருகப்பெருமான் எதுவும் வேணான்னு வந்தார். இதெல்லாம் கடவுள்கள் நமக்கு திருவிளையாடல்களாக நடத்தி காட்டியவை. அப்போ முருகனுக்கு கோபம் வருமா? அப்போ முருகனை விட சிவன் பெரியவன் இல்லையா? விநாயக் இப்படிலாம் பேசக்கூடாது. எல்லா தெய்வங்களும் நமக்காகத்தான் திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டின. ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் சொல்றாரா? சிவபெருமானுக்கு சொன்னாரா? எங்க சுவாமி வழியில சொன்னாரா? ஏன் சிவபெருமானுக்கு ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை தெரியாதா? முருகன் சொல்லணும்னா தெரியாதா? நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தப்பு தப்பா நம்ம சொல்றோம். நம்ம பிரம்மனை சிறையில் அடையில வச்சப்ப என்ன சொல்றோம்? பிரம்மன்